அண்ணா அண்ணா என்றா ஒரு சின்ன சந்தேகங்கண்ணா. நம்ம அப்பா எப்படிண்ணா செத்தாரு? நிறுத்துடி, இப்படி பாடிதான் எங்க அப்பனை க்ளோஸ் பண்ண. நானே சொல்லி தொலைக்கிறேன் அந்த கேடு கெட்ட கதைய. அப்போ உனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். நம்ம அப்பா பஞ்சாயத்துக்கு போறேன்னு கிளம்புனாரு. பின்ன பல்லு குடுக்க வாடி போறாங்க. போறதுக்கு முன்னாடி குளுகுளுடி நீ குடிச்சிட்டு வாங்க. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போறதுக்கு முன்னாடியோ இத குடிச்சிட்டு போனா நல்லது நடக்கும்னு எங்க அப்பா தான் சொல்லிருக்குது. என்னடி அது பாயசமா? ஆனா அது இல்லைங்க மாமா, பச்சை தண்ணி. உன்னையத்தான் நான் வெளியில போறப்ப புறகாணிக்கா ஓடி போய்க்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு நீ மூஞ்சி முன்னாடி வந்த? என்னங்க மாமா டயலாக் மாத்தி பேசுறீங்க? இது ஸ்மூஃப்டி, அப்படித்தான் நீ பேசுவேன். சரி அப்ப நீங்க பார்த்து சாக்காக போயிட்டு வாங்க மாமா, நான் இந்த குரங்குகளெல்லாம் பாத்துக்கிறேன். என்னடி கொழுந்தனுங்களை குரங்குங்கன்ற? இது ஸ்மூஃப் மாமா, இப்படித்தான் பேசுவேன். எனக்கே ரிவெஞ்சா? என்றா சண்முகம், நீ என்றா அமைதியா நின்று இருக்க? வீட்டுக்கு பெரியவர் நீங்க, உங்க முன்னாடி பேசினா நல்லா இருக்காதுங்க ஐயா. சரி என்ன எழவா அந்த சொம்பியாஸ் தூக்கி போடு, வாயில இருந்து வலிக்குது பாரு. அட நேத்து நைட்டு வரைக்கும் உங்க ஞாபகார்த்தமா தலைமாட்டிலே வச்சுதானுங்க படுத்தேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா காணுமுங்க. ஏதோ காணுமா? இப்ப நான் எங்கடா துப்புறது? வாயிலையா? நீங்க துப்புறதுனா என் வாயை கூட காட்டு வேணுங்க. அட தூ, என்ற கரகம் பிடிச்சவனா இருக்கிற. அது என்ன தம்பு தெரியுமா? என்ற தாத்தா காலத்துல இருந்து யூஸ் பண்ண சொம்படாது. எங்கடா வச்சது? அட இதுக்காக ஏனுங்க மாமா அப்பனும் புளிய அடிச்சுக்கிறீங்க? அத நான் தான் தூக்கி போட்டேன். எது தூக்கி போட்டியா? எதுக்கு போல தூக்கி போட்ட? உடல கொமட்டுற மாதிரி ஒரே நாத்தமா அடிச்சுது மாமா. என்ன ஏதுன்னு தேடி பார்த்தா இந்த ஆளுதான் மண்டே கிட்ட வச்சு தூங்கிட்டு இருந்தாரு. எதுக்கு இருக்கட்டும் என்ன அந்த பிச்சைக்காரங்கிட்ட கொடுத்தேன். அப்ப விழுந்தவன் தான் இன்னும் எந்திரிக்கல பாருங்க மாமா. அதனாலதான் குழி தோண்டி பறிச்சிட்டேன். எது குழி தோண்டி பறிச்சிட்டியா? எனக்கும் பக்கத்துல ஒரு குழிய தோண்ட வேண்டியதானா? அதுக்குள்ள விடுஞ்சு வச்சு நாளைக்கு தாண்டி வைக்கிறேன். கவலைப்படாம போயிட்டு வாங்க பாய். அட என்றி கூட கூட பேசிட்டு இருக்க. இது ஸ்பூஃபுங்க. ஐயா பஞ்சாயத்துக்கு நேரம் மாத்துங்கய்யா, வாங்க போலாம். மாமாய் கம்பெல்லாம் போக கூடாது. இந்தாங்க கேட்ச். அட கரகம் பிடிச்சவளே இது சொம்பாடி. என் மண்ட சைஸுக்கு இருக்குது. உன்னை வந்து வச்சுக்கிறேன். என்றா சண்முகம் உட்ரா போகட்டும். என்றா சண்முகம், உன்னை நம்ம பரம்பரை கொண்டவளுக்கு சொன்னேன், எங்கடா காணா? என்ற பொஞ்சாதி சௌரி முடிக்க வேணும்னு வெட்டி விட்டாங்க ஐயா. நீ வென்றா அடிக்கடி நம்ம ரூட்ல கிராஸ் பண்றா. முதல்ல அவளை டைவர்ஸ் பண்ணிரு. அட அவளை விடுங்க, முன்னாடி பாருங்க நம்ம அத்தை. அட இவன் மூஞ்ச பார்க்க முடியாம தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இப்ப எதுக்கு வந்திருக்காவாமா? இப்ப நீங்க போறது என் ரூட் பஞ்சாயத்துக்கு. எங்க புருஷன் தானே கட்டி வச்சிருக்காங்க. ஆனாடி சண்டை குளத்தை மாத்தி மாத்தி வச்சதுல பைப் உடைஞ்சு போச்சுங்க. இப்ப அதுக்கு நான் என்ட்ரி பண்ணணும். ரொம்ப நாளா பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அதுக்கான சந்தர்ப்பம் வந்துருச்சு போல. கண்டிப்பா 10 வருஷம் உங்களை இந்த ஊரை விட்டு ஒதுக்கிட்டு போறேன். எது மாத்தி சொல்றதா? நீதி நேர்மடி. சாமியோ, நம்ம தேடி வந்த காக்கா கிடைச்சிருச்சுங்க சாமியோ. அத்தா சொன்ன மாதிரியே சுட்டு போட்டோமுங்க. பேமெண்ட்டுங்க அப்புறமா தரேன். எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சுச்சுன்னா திரும்ப வந்துருச்சு நீனடா நேர்மடான ஆரம்பிச்சிருவேன். தங்கச்சி ஆனா கூப்பிட்டீங்களாண்ணா? என்ற சண்முகம் நல்லா கேட்டுக்க. என்ற அண்ணன் எனக்கு சொத்து எழுதி வைக்க போறாராக்கு. உன்னை 18 வருஷம் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். அட கரகம் முடிச்சவனே. என்றா சண்முகம், நீ எப்போதுமே வெளியில போறப்ப உன் பொஞ்சாதி மூஞ்சல மட்டும் முழிச்சிட்டு வந்துடாதடா. இப்படிதான்டா நம்ம ஐயா செத்தாரு. என்னங்கன்னா நம்ம பரம்பரையிலே கேவலமான டெத்தா இருக்குது. பசுபதி தப்பி தவறி கூட இந்த கதையை யாருக்கிட்டே சொல்லிடாதரா. என்னய்யா பஞ்சாயத்துக்கு டைம் ஆச்சுங்க, வாங்க போவோம். கதை சொன்னதுல டைம் போனதே தெரியல. வாங்கடா பஞ்சாயத்துக்கு போவோம். போறதுக்கு முன்னாடி இதை குளிச்சுட்டு போங்க. உழுகுறோன்னு இருக்கும். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. முன்னாடி அது பச்சை தண்ணியா? அது பச்சை தண்ணி இல்லைங்க மாமா, பாயசம். என்ன உப்பு தான் கொஞ்சம் கம்மியா போட்டேன். என்னது உப்பா? வாங்கடா கிளம்பிடுவோம். கண்ணுங்களா அப்படியே என்ன பொண்ணு பார்க்க வந்த கதை கேட்டுக்கோங்க.